ஜென்மசனி துல்லியமாக ஜென்மசனி பற்றி பலருக்கும் தெரிந்திருக்கும். தெரியாதவர்களுக்கு சில வரிகளில் எளிமையாக கூறுகிறேன். பிறக்கும்போது சந்திர ராசியில் சனி இருந்தால் அதனை ஜென்மசனி என்று கூறுவார்கள். பல ஜென்மங்களில் செய்த பாவங்களை ஒரே ஜென்மத்தில் அனுபவித்து முழுமையாக கழிப்பதே ஜென்மசனி என்று பொதுவாக கூறப்படுகிறது. இது பலருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் நான் சொல்லப்போகும் செய்தி இதையும் தாண்டி ஜென்மசனியை எவ்வாறு துல்லியமாக கணிக்கலாம் என்பதுதான். இதைப் பற்றி இதற்கு முன் யாராவது பேசியிருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியவில்லை. நான் ஜோதிடத்தை கவனித்தபோது தோன்றிய ஒரு கருத்துதான் இந்த ஜென்மசனி துல்லியம். பிறக்கும்போது ராசியில் சனி இருந்தால் அதனை ஜென்மசனி என்று எளிமையாக சொல்லிவிடலாம். ஆனால் நான் ஜோதிடத்தை கவனித்தபோது சனி மற்ற கிரகங்களைப் போல ஒரு திசையில் மட்டும் நகரும் கிரகம் அல்ல என்பதை உணர்ந்தேன். ஒரு ராசிக்குள் சென்ற பிறகு பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் முந்தைய ராசிக்கும் செல்கிறது. ஜென்மசனி என்பது பல ஜென்மங்களில் ஏதோ ஒரு ஜென்மத்தில் மனிதன் செய்த பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கும் வகையில் பிறக்கும் ஒரு அமைப்பு என்று கூறப்படுகிறது. அதனை தீர்மானிக்கும் முக்கிய கிரகமாக சனி கருதப்படுகிறது. ஆனால் சனி ஒரு ராசியில் முன்னோக்கி மட்டும் நகராமல் பின்னோக்கியும் நகர்ந்து ஏற்கனவே இருந்த ராசிக்கு திரும்பி வருவதால் ஜென்மசனியில் பிறந்தவர்களின் ஜாதக அமைப்பை கணிப்பதில் குழப்பம் ஏற்படுகிறது. பிறக்கும்போது சனி ராசியில் இருந்தால் ஜென்மசனி என்று சொல்லும் ஜோதிடத்தில் சனியின் சரியான கணக்கீடு இல்லாததால் ஜென்மசனி உள்ளவர்களை துல்லியமாக கூற முடியவில்லை. சனியின் நகர்வு ஒரு பக்கம் குழப்பத்தை ஏற்படுத்தினால் இன்னொரு பக்கம் பஞ்சாங்கங்களும் குழப்பத்தை தருகின்றன. பல பஞ்சாங்கங்களில் திருக்கணிதம் மற்றும் வாக்கியம் என்ற 2 முறைகள் உள்ளன. இந்த 2 பஞ்சாங்கங்களிலும் சனி பெயர்ச்சி மாறுபடுகிறது. ஒரு பஞ்சாங்கத்தில் சனி ரிஷபத்தில் இருந்தால் மற்றொரு பஞ்சாங்கத்தில் மிதுனத்தில் இருப்பதாக காட்டுகிறது. இவ்வாறு கிரகங்களின் இருப்பிடத்தை சரியாக காட்ட வேண்டிய பஞ்சாங்கங்களே மாறுபட்டு இருப்பதால், ஒன்று சனி ஒரு ராசிக்குள் சென்று மீண்டும் முந்தைய ராசிக்கு திரும்பி வருவது, மற்றொன்று பஞ்சாங்கங்கள் சனியின் இருப்பிடத்தையே மாற்றிக் கூறுவது என இந்த 2 காரணங்களும் எனக்கு ஜென்மசனி ஜாதகங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தின. நான் யோசித்தவரை சனியின் இந்த ஒழுங்கற்ற நகர்வும் பஞ்சாங்கங்களின் வேறுபாடுகளும் ஜென்மசனியை 100 விழுக்காடு துல்லியமாக கணிக்க உதவவில்லை. ஆனால் அதற்கு ஒரு மாற்று வழியை என்னால் யோசிக்க முடிந்தது. நான் கவனித்தவரை சனி அதிகபட்சமாக ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியின் முன் அல்லது பின் ராசிக்கே நகர்கிறது. அதாவது விருச்சிக ராசியில் சனி இருந்தால் அதிகபட்சமாக துலாம் அல்லது தனுசு ராசிக்கு மட்டுமே செல்ல முடியும். இதற்கு காரணம் சனி ஒரு ராசியை கடக்க சுமார் 2 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வதுதான். சனி சுமார் 30 ஆண்டுகளில் 12 ராசிகளையும் சுற்றி முடிக்க வேண்டும். அதனால் பின்னோக்கிச் செல்லும் காலத்தை ஈடு செய்ய சில நேரங்களில் வேகமாக முன்னோக்கிச் செல்கிறது. இருந்தாலும் விருச்சிகத்தில் இருக்கும் சனி துலாம் அல்லது தனுசு ராசிக்குச் செல்ல முடியும். அதற்கு அப்பால் உள்ள ராசிகளுக்குச் செல்ல முடியாது. எனவே சனி இருக்கும் ராசிக்கு முன் மற்றும் பின் உள்ள 2 ராசிகளையும் சேர்த்து ஜென்ம சனி தொடர்புடைய ராசிகளாக கருதலாம் என்பது என்னுடைய கருத்து. அதாவது நான் கூறும் கருத்துப்படி ஒருவர் பிறக்கும்போது அவரது ராசியிலும் அல்லது அந்த ராசிக்கு முந்தைய அல்லது அடுத்த ராசியிலும் சனி இருந்தால் அது ஜென்ம சனியுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று கூறலாம். ஆனால் ஜென்ம சனியை 100 விழுக்காடு துல்லியமாக கூற ஒரு வழி இருக்கிறது. பிறக்கும்போது ராசியிலும் அதற்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சனி இல்லையெனில் அந்த நபருக்கு 100 விழுக்காடு ஜென்ம சனி இல்லை என்று கூறலாம். உதாரணமாக ஒருவர் கடக ராசியில் பிறந்திருந்தால் மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய 3 ராசிகளிலும் சனி இல்லையெனில் அந்த நபரின் ஜாதகத்தில் 100 விழுக்காடு ஜென்ம சனி இல்லை என்று கூறலாம். இந்த முறையில் 100 விழுக்காடு ஜென்ம சனி உள்ளவர்களை உறுதியாக கண்டறிய முடியாது. ஆனால் 100 விழுக்காடு ஜென்ம சனி இல்லாதவர்களை கணிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து.